வணக்கம். ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி விவாதித்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பதிவு வந்து நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி பேசுவோம். முதல்ல வந்து எதை பற்றி நம்ம பேச போகிறோன்னா, மயன்மார் உடைய பிரைம் மினிஸ்டரும் தென் நேபாளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் இந்தியாவுக்கு வந்தாங்க. அது எதனால் வந்தாங்க, அதனால் நடந்த நிகழ்வுகள் என்ன, அதற்கு பின் நடந்த நிகழ்வுகள் என்னன்னு பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய நியூக்ளியர் அசர்ட்ஸ், அதாவது ஆக்டிவ் அசர்ட்ஸ் மிசைல்ஸ் வந்து ஸ்டாக்டம் இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் ஃபார் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன், அது வந்து உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாடுகளிலும் எவ்வளோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது, எவ்வளோ ரெடி டு ஃபயர் இருக்குன்றதுக்கான ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 12 வந்து ஆக்டிவாக இருக்குது இப்போதுக்கு. இந்தியா நினச்சா அடுத்த சில நொடிகளே அதை ஃபயர் பண்ணுன்றது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். இந்த பெங்கால் தேர்தலுக்கு அப்புறம் பெக்கர் பங்களாதேஷ் அண்ட் சுவர், அதாவது பன்றி பாகிஸ்தான், அவங்களுக்கு அடிப்பட்ட என்ன அடி, இன்டர்னல் அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்குன்றத பார்ப்போம். இறுதியாக வந்து நம்ம இந்தியாவுடைய 3 செயிலர்ஸ் ஓமனில் இருக்கிற ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் யூஎஸ் தாக்கத்தில் நம்ம 3 செயிலர்ஸ் இறந்துருக்காங்க. அது எதை குறிக்குது, ஏன் அது நடந்தது, அதோட பின் விளைவுகள் என்னன்றது பார்ப்போம். இறுதியாக வந்து ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இந்தியா வந்து உலகத்தின் டாப் 5 மேனுஃபேக்சரிங் கண்ட்ரியாக முதல் முறையாக அடியெடுத்து வச்சிருக்கு. அது இப்போ இந்த 5 விஷயங்களை நம்ம வந்து முதல்ல விவாதிப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, மயன்மாரோட ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்தார். அவர் வந்து இந்தியாவில் எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸும் எல்லா ஸ்டேட் ஆஃப் ஹெட்டும் இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணும்போது எல்லா நம்மளுடைய டிப்ளமேட்டிக் மற்றும் நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் ஹெட்ஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் பார்ப்பாங்க. அவங்க பார்த்து பேசி முடித்து போய் ஒரு சில நாட்களிலே என்ன வந்ததுன்னா, ஜூன் 5, 6ஆம் தேதி வந்து மயன்மார்லேருந்து ஒரு அறிக்கை வந்தது அந்த கவர்மெண்ட் ஆஃப் மயன்மார்லேருந்து. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த ஒரு ஆர்கனைசேஷனும், எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கும், அமைப்பாக இருக்கட்டும், அது வந்து மயன்மார் அரசு ஆதரிக்காது. அவங்கள வந்து இரும்பு களம் கொண்டு நறுக்கவும், இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு செயலையும் மயன்மார் மண்ணில் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லப்பட்டது. மயன்மார்ன்றது நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு என்ன மயன்மார்ன்ற நாடு என்னன்னு நினைக்காதீங்க. அது மயன்மார்ன்றது நத்திங் பட் நம்ம நார்த் ஈஸ்டோட பார்டர் ஷேர் பண்ணுற ஒரு கண்ட்ரி தான் மயன்மார். அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி வந்து அங்கே இருக்கிற ஒரு எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு ஆர்மி கூப் வந்து அங்கே ஒரு மிலிட்ரி ஆட்சி தான் இப்போ நடக்கிறது. மிலிட்ரி ஆட்சி நடக்கிறது பேக்டு பை சைனீஸ் அண்டு அமெரிக்கன்ஸ். ஸோ 2 பேருமே அங்கே சண்டை போடுறாங்க. சிஏயும் சைனீஸும் சண்டை போடுறாங்க. இப்போ வந்து அங்கே வந்து அந்த அமைப்புகள் இருக்குது, இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் அமைப்புகள் வந்து ஆர் ஃபண்டட் பை பேக்டு பை சிஐஏ அண்ட் த டீப் ஸ்டேட். டீப் ஸ்டேட் சொல்லிட்டே வரேன் இல்லையா, அதுக்கான நேரம் வரும்போது அதை பற்றி நம்ம பேசுவோம். நானும் ரொம்ப நாளாக நினைக்கிறேன், பட் அதுக்கான நேரம் வரல. இந்த பதிவில் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். மயன்மார் நாடு என்னன்னா, பர்மான்றது தான் மயன்மாரா மாறிச்சு. எப்படி வந்து சிலோன் ஸ்ரீலங்கா மாறிச்சோ, பர்மான்றது மயன்மாரா மாறிச்சு. ஸோ நிறைய தமிழர்கள், நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மயன்மார் பர்மாவில் செட்டில் ஆகியிருப்பாங்க. நிறைய கேள்விப்பட்டிருக்கு இல்லையா, பர்மா தேக்கு, பர்மாவில் ஒர்க் பண்ணவங்க, பர்மா, சிங்கப்பூர், மலேசியா, நிறைய தமிழர்கள். பர்மாவும் அந்த மாதிரி ஒரு நாடு தான். ஸோ அந்த முடிவு வந்து எப்போ எடுக்கப்பட்டதுன்னா, பிரதமர் மோடியோடைய ஒரு மீட்டிங் நடந்தது. அதுக்கு அஜித் தேவல், நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஸ்ரீ அஜித் தேவலோட ஒரு மீட்டிங் நடந்தது. அதில் என்ன பேசப்பட்டிருக்கோன்றது வந்து சொல்ல தேவையில்லை. பட் ஒரு உத்வேகமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஏற்கனவே நம்ம மயன்மாரில் 2016 ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம், 2025 நம்ம ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். இது 2 ஸ்ட்ரைக்ஸுமே வந்து பப்ளிக்காக சொல்லப்படாத ஒரு ஸ்ட்ரைக்ஸ், நிறைய கேள்விப்படாத ஒரு ஸ்ட்ரைக்ஸ், மக்களுக்கு தெரியாத ஒரு ஸ்ட்ரைக்ஸ். இன்ஃபேக்ட் 2025 வந்து ரொம்ப டீப் இன்சைடு மயன்மார் உள்ளே போய் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணோம் யூஸிங் ட்ரோன்ஸ்லாம். தட் ஹேப்பன் ஆஃப்டர் ஆப்ரேஷன் சிந்தூரில். ஸோ 2025 3வது குவார்ட்டரில் நடந்திருக்கலாம்.
ஆகஸ்ட் செப்டம்பர்ல நடந்ததா சொல்லப்பட்டது. ஸோ அதில் தான் வந்து மயமாருடைய இந்த ரெவல்யூஷனரி குரூப்ஸில் வந்து ரொம்ப செட்பேக் ஆரம்பிச்சாங்க, அவங்க நாட்டுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு. ஸோ அஜித் தோவல் வந்து ரொம்ப அன்பாக சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒன்று, நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி நிறுத்துங்க, நீங்கள் இன்னும் இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்களும் இன்டெரக்டாக அட்டாக் பண்ணுவோம். அண்ட் திஸ் எஸ்கலேஷன் வில் பி போத் மிலிட்டரி அண்ட் வில் பி ரூத்லெஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இந்த இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம நாட்டை நம்ம சுற்றி நம்ம இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாருமே வந்து என்ன சொல்றது, ஹாஸ்டைல் நெய்பர்ஸ் தான், எக்ஸப்ட் பூட்டான். பூட்டான் மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் கொடுத்ததும் கிடையாது, நம்மளோட ஃப்ரெண்ட்லி நாடு. அதனால தான் 2014 மோடி அவர்கள் வென்ற பின் அவர் சென்ற முதல் வெளிநாட்டு பயணமே வந்து பூட்டான் தான். நிறைய பேருக்கு நாங்கள் வெளிநாடுகள் எவ்வளோ பெரிய பெரிய நாடுகள் இருக்கு, ஏன் பூட்டானுக்கு சென்றாங்கன்னா இதுக்காக தான். சி, தட் ஷோஸ் தி ஜெஸ்டர் அண்ட் ரெஸ்பெக்ட் கார்டு. நீங்கள் என் கூட ரொம்ப நண்பர்களாக இருந்தீங்க. ஸோ அந்த நன்றி கடனுக்கு மோடி அவர்கள் கொடுக்குறார். அது இல்லாமல் பூட்டானுக்கு வி சப்ளை தம் எவ்ரி திங், லைக் நேபாள் மாதிரி கேஸ்லேருந்து செக்யூரிட்டிலேருந்து எல்லாமே நம்ம வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் பூட்டான். அண்ட் பூட்டானும் அதே மாதிரி இந்தியாவுக்கு விசுவாசமாக இருக்குது. ஸோ விசுவாசத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னு கேட்டேன்னா பூட்டான் தான். நான் சொன்ன மாதிரி இந்த பாகிஸ்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், டெரரிசம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. பங்களாதேஷோட பெரிய ப்ராப்ளம் டெரரிசம் கிடையாது, இல்லீகல் ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் நம்ம நாட்டில் எல்லா இடத்துலையும் ஊடுருவிருக்காங்க. ஸோ அதோட ப்ராப்ளம். மாயமோட ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுன்னா 2 ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் மற்ற ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுவானா இல்லை. ஜூன் 5 வந்து பார்த்தீங்கன்னா நேபாளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு வந்தார். புதுசாக ஆட்சியில் பிடிச்ச, போன வருஷம் ஆட்சியில் பிடிச்ச அங்கேயும் ரெவல்யூஷன் வந்து புதிய ஆட்சி அமைச்சது. ஆல் ஆர் டன் பை சிஐஏ தான் அண்ட் டீப் ஸ்டேட். ஸோ அவங்களுடைய அமைச்சர் வந்து அங்கே இருக்கிற அமைச்சர் வந்து நேபாளுக்கு வந்தார். அது இல்லாமல் போன வாரம் வந்து ஜூன் 5 வந்து பார்த்தீங்கன்னா நேபாளுடைய ரூலிங் பார்ட்டியோடைய ஹெட்டு வந்து, இந்த கட்சியோட ஹெட்டு வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. முக்கியம் அவர் வந்து பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. ஸோ அதுவும் நடந்திருக்கு, இதுவும் நடந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே அந்த 4, 6 நடந்த நிகழ்ச்சி, ஜூன் 5, 6. அதற்கு பின் அவர் அங்கே போயிட்டும் என்ன ஆச்சிருக்குன்னா ஒரு பெரிய ஆயிருக்கு. என்னன்னா யார் வந்து பார்த்துட்டு போனாரோ அவர் வந்து மாற்றப்பட்டதா சொல்லப்பட்டது. நேபாளிஸ் என்ன சொல்றது, ஒரு நியூசன்ஸ் கிரியேட் பண்ணுது. நேபாள் வந்து ஒரு சின்ன கொசு மாதிரி, அது இந்தியா நினைச்சா வித்தின் ஹவர்ஸ்லேயே முடிச்சு விட்டுரும். பட் ஏன் அப்படி பண்ணலன்னா, பிகாஸ் வி ஹேவ் வெரி குட் பாண்ட் வித் நேபாளி பீப்புள்ஸ். அங்கே இருக்க நேபாளி பீப்புள்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் நிறைய பாண்ட் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்தியாவில் இருக்க நிறைய நேபாளிஸ்க்கு வந்து தே ஆர் டிராவலிங் வித்தவுட் எனி பாஸ்போர்ட் இல்லாமல் இருக்கு. ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட்டும் நேபாளிஸ் நிறைய பேர் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது நேபாள் வந்து ஒரு நிறைய பிரச்சனைகள் உருவாக்குது, இந்தியன்ஸுக்கு வந்து அங்கே போன பிரச்சனைகள் உருவாக்குது. முக்கியமாக வந்து பார்டர் இஷ்யூ ரேஸ் பண்ணுது, பழைய பார்டர் இஷ்யூ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் விஷயம். ஸோ நியூஸஸ் பண்ணிட்டு இருக்கு. I'm sure that Modi and Ajit Doval are working behind the lines to teach them a lesson. எப்படி வந்து ஒழுங்காக சொல்லி கேட்பாங்களோ இல்லை வேற வழியில் எப்படி சொல்லணுமோ அப்படி வந்து டிப்ளமேட்டிக்கோ அன்டிப்ளமேட்டிக்கோ ஒரு அஃபென்சிவாக எப்படி அந்த டீல் பண்ணுறதோ தே வில் பி டூயிங் இட். நம்ம பேசுகிற டைமில் அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் வெளிப்புறத்தில் அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. எப்படி வந்து அன்னோன் கன்மென்ஸ் வந்து பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதி எல்லாரும் கொள்றாங்களோ, யாருக்குமே தெரியாமல் எந்த ஒரு தயவுதட்சமோ தடையும் இல்லாமல் பண்ணாங்களோ, அந்த மாதிரி அங்கேயும் பண்ணலாம், பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் அது எப்படி போகுது. பெங்கால் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஊடுருவல், பங்களாதேஷோடைய இந்த ஓவர் ஸ்மார்ட் தனம், அல்டாப் எல்லாமே வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அது அடங்கி போயிருக்கு. அதுக்கு அது நாட் ஒன்லி பிகாஸ் இப்போ இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல ஃப்ரம் பெங்கால், அசாம், திரிபுரா, நாகாலாண்டு, அருணாச்சல் பிரதேஷ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிசோரம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேர்ஸே பார்டர் வித் பங்களாதேஷ். ஸோ இப்போ எல்லாத்துலேயும் பிஜேபி ஆட்சி இருக்குது. சிஆர்பிஎஃப், ஐசிபிஎஃப், இந்தியன் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஆர்மி ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பார்டரை ஃபுல்லாக டைட்டன் பண்ணுறாங்க. போன வாரம் ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்கு. என்னென்னா இன்னும் 1-2 ஆண்டுகளில், அதாவது 2027 28க்குள்ள ஆல் பார்டர்ஸ் பங்களாதேஷ் வில் பி ஹைடெக்காக மாற்றிடுவாங்க. அதாவது ஆள் நடமாட்டமே இல்லைன்னாலும் அங்கே வந்து ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கும். யாராவது ஊடுருவினா அது வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்டர் செக்யூரும் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ கண்காணிப்பு, சர்வேலன்ஸும் ரொம்ப ஷார்ப்பாகவும் ஸ்மார்ட்டாக இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். இது வந்து பங்களாதேஷில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை இருக்குது.
ஸோ நான் ஜனவரி மாதமே சொல்லியிருந்தேன், பெங்காலி எலெக்ஷன் பிஜேபி ஜெயிச்சதுன்னா இது எல்லா விஷயமும் தலைக்கீழாக மாறி இருக்கணும். அது வந்து கண்கூட ஒரே மாதத்தில் நன்றாக தெரிகிறது. இது வந்து நம்ம சுற்றி இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸ் நடக்கிற இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். மீடியாவிலையும் சரி, நேஷனல் மீடியாவிலும் சரி, தமிழ்நாடு மீடியாவில் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை தவிர உலகமே இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க. தமிழ்நாடு மீடியாவில் அதை பற்றி இதை பற்றி நியூஸ் வந்துருக்கூட சான்ஸே கிடையாது. ஸோ இந்த நிகழ்வுகள் அண்டர் த கார்பெட், அண்டர் த வாட்டர், ரொம்ப நிதானமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டே இருக்கு. நான் டீப் ஸ்டேட்னு சொல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெங்கால் எலெக்ஷனில் மே 4 எலெக்ஷன் வந்த வரைக்கும் ஒரு ஸ்டேட் எலெக்ஷனுக்கு ட்ரம்ப் வந்து வாழ்த்து சொல்லியிருந்தார். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் வின் பண்ணதுக்கு ட்ரம்ப் ஏன் வாழ்த்து சொல்லியிருக்கணும்? வாழ்த்து சொல்லியிருந்தாருன்னா, டீப் ஸ்டேட் ஹேஸ் கன்சீட் இஸ் டிஃபீட். அதாவது டீப் ஸ்டேட் வந்து இதுவுமே இந்தியா எதுவும் பண்ண முடியாது. பெங்கால் வாஸ் தேர் ஒன்லி ஃப்ரண்ட் லைன் ஓப்பனிங்காக இருந்தது இந்த ஊடுருவலுக்கு பிரச்சனைக்கு. இப்போ அங்கே வந்த பிறகும் டீப் ஸ்டேட்டும் சரி, சிஏவும் சரி, தேவ் செட் இனிமே வந்து இங்கே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ண முடியாது, இந்தியாவோட கோஆப்ரேட் பண்ணி போனாதான் நல்லதுன்றதுக்கான முதல் விஷயம் வந்து பெங்கால் ஒரு ஸ்டேட் எலெக்ஷனுக்கு ட்ரம்ப் வாழ்த்து சொன்னது. நான் முன்கூட்டியே சொன்னேன், பிஜேபி உடைய முக்கியமான தேர்தல் வெற்றியில் ஸ்டேட் எலெக்ஷனில் யூபிக்கு அப்புறம் 2017 யூபிக்கு அப்புறம் இந்த பெங்கால் 2026 எலெக்ஷன் தான் மிக மிக முக்கியமானது. ஏன்னா இது ஒரு டேர்னிங் பாயிண்ட். பெங்காலில் கண்டி பிஜேபி ஜெயிக்கலைன்னா பெங்காலோட பிகம் அனதர் காஷ்மீர். அங்கே இருக்கிற ஹிந்துஸ்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க, ஆர்எஸ் தேவோட லெஃப்ட். நம்ம கண் முன்னாடியே நடந்திருக்கும். பல கோடி ஹிந்துஸ்கள், ஒரு 8-9 கோடி ஹிந்துஸ்கள் அங்கேருந்து விரட்டப்பட்டு இருப்பார்கள் நம்ம நாட்டிலையும். அது நடந்திருக்கும். அதை நடக்காமல் காப்பாற்றினது அங்கே இருக்கிற மக்களும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு பிஜேபியும் தான். ஸோ பெரிய செக்யூரிட்டி கன்சர்ன்ட் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இது நமக்கு சுற்றி இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூன் 9 என்ன ஆச்சுன்னா, ஸ்டாக்லம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அது வந்து வருடத்துக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். ஒவ்வொரு நாட்டில் எவ்வளோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது அப்படின்றது ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கும். அதில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து முதலிடத்துல, ரஷ்யாவும் 2வது இடத்துலையும், ரஷ்யா முதலிடத்துலையும், அமெரிக்கா 2வது இருக்கும். நீங்கள் நினைச்சாலே தலை சுற்றும். அவர்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000க்கு மேலே இருக்கும். எவ்வளோ? 5000 நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருப்பாங்க 2 பேரும். 6000 சில்லறை 5000 சில்லறை வச்சுருப்பாங்க. இது வந்து தெரிஞ்சு, அதாவது உலகத்துக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. தெரியாமல் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு 2 பேரும் தெரியும். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் எஸ்டிமேட் இந்த நியூக்ளியர் ரிசர்ச் டிஃபென்ஸில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் பாயினர்கள் சொல்கிறது வந்து 2 நாடு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 10,000+ நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சைனா ஒரு 200 வச்சுருக்காங்க. இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் எல்லாமே 100லேருந்து 150 வச்சுருக்காங்க. இந்தியா வந்து 190 வந்து அஃபிஷியலாக வச்சுருக்காங்க. பாகிஸ்தான் அதே 160, 170. நார்த் கொரியா வச்சுருக்காங்க ஒரு 40லேருந்து 50. இஸ்ரேல் ஒரு 20 வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 7 நேஷன்ஸ் விச் ஹஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ். இது ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்கும். இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்னன்னா, இந்தியா வந்து 12 நியூக்ளியர் வெப்பன்ஸ் அது வந்து செகண்டரி ஸ்ட்ரைக், அதாவது சொல்லுவாங்க செகண்ட் ஸ்ட்ரைக் கேபபிலிட்டினோ. செகண்ட் ஸ்ட்ரைக் கேபபிலிட்டி என்றால், இப்போ ஒரு நாட்டு மேலே இப்போ இந்தியா மேலே தாக்குதல் பண்ணி இந்தியாவே அழிஞ்சிடுச்சுன்னா, தட் இஸ் நோ நியூக்ளியர் வெப்பன், இந்தியாவில் எதுவுமே இல்லைன்னா செகண்ட் கேபபிலிட்டினா நம்ம ஒரு ஏர்லேயோ லேண்ட்லேருந்து நம்ம தாக்க முடியாத போது கடல் வழியாக நம்ம தாக்குதல் பண்ணலாம். தட் இஸ் வை சம்பரின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நியூக்ளியர் பவர் சம்பரின்ஸ் மூலமாக நம்ம மிசைல்ஸை எதிரி நாடு நம்ம நாடு எந்த நாடு அடிக்கிறதோ நாட்டை தாக்குதல் பண்ணக்கூடிய செகண்ட் ஸ்ட்ரைக் கேபபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் கேபபிலிட்டி எல்லா கிட்டையுமே இருக்கும். செகண்ட் ஸ்ட்ரைக் கேபபிலிட்டி வந்து சில நாடுகள் கிட்ட தான் இருக்கு. அதில் இந்தியாவும் ஒன்று. அது வந்து வந்து இந்தியா கிட்ட 12 இருக்கு. இந்தியா நினைச்சா வித்தின் நெக்ஸ்ட் 30 செகண்ட்ஸ்ல 12 நியூக்ளியர் வெப்பன்ஸ் உலகத்தின் எந்த மூலைக்கும், அதாவது ஒரு 8000 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருக்கிற எந்த நாடையும் தாக்கக்கூடிய வல்லமைப்பட்டது. நிறைய பேர் சொல்றாங்க 8,000 வந்து மோர் தென் 10,000 சொல்றாங்க. பீப்புள் சே தட் இட் குட் கவர் ஆல்மோஸ்ட் நியர்லி மெஜாரிட்டி ஆஃப் ரஷ்யா அண்ட் யூரோப் எக்ஸப்ட் தி அமெரிக்கன் கான்டினென்ட். தவிர இந்தியா இங்கிருந்து எந்த நாட்டையும் தாக்கி அழிக்கக்கூடிய திறன் படைத்தது. இது வந்து இந்தியா வேணும்னே வந்து இது வெளிப்படையா தெரியணுன்றதுக்காகவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா எப்பயுமே நியூக்ளியர் வெப்பன்ஸ் வைக்கிற இடம் வந்து யாருக்குமே தெரியாது. அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு கோடு வச்சிருப்பாங்க. அந்த கோட்ஸ் மூலமா அதை தே வில் கீப் சேஞ்சிங் த பிளேஸ். சீலேருந்து சேஞ்ச் பண்ணுவாங்க,
ஏர்ஃபோர்ஸு ஏர்ஃபோர்ஸு வச்சுருந்தாலும் அது எந்த ஒரு எந்த ஒரு ஏர் பேஸ்ல வச்சிருக்காங்க யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி மூவபிளா இருந்தாலும் எங்க இருக்கும் தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஈவன் கேன் லான்ச் ஃப்ரம் ட்ரெயின்ல வந்து லான்ச் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ இது வந்து மூவிங் ஆகிட்டே இருக்கும். ஹைலி கான்ஃபிடென்ஷியல், வெரி ஃபியூ பீப்புள், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் தவிர டாப் லெவல் ஜெனரல்ஸ் தவிர இது எங்க இருக்கு ஏது இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. இது ஏன் இந்தியா வெளிப்படையா சொல்லியிருக்குன்னா, உலகத்துக்கு ஒரு they are giving a message especially to our hostile neighbors like China and America. ஏன்னா நம்ம வந்து நோ ஃபர்ஸ்ட் யூஸ் நியூக்ளியர் வெப்பன்றது ஒரு பாலிசி இருந்தது வாஜ்பாய் காலத்தில். முதல் நியூக்ளியர் டெஸ்ட் 1999 பண்ணும்போது அது வந்து இந்தியா உடைச்சிருக்கு. இதை வந்து நாங்கள் நோ ஃபர்ஸ்ட் யூஸ்லாம் கிடையாது, எங்களுக்கு ஆபத்துனா வி வில் யூஸ் இட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கே முடிச்சோம். ஏன்னா நாங்கள் தாக்குதலாகி அதுக்கப்புறம் தாக்குதல் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து கோடைகளும் டிஃபென்சிவான நேஷன் கிடையாதுன்னு என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக அது வந்திருக்கு. திஸ் ஹஸ் ஷாக் டு லாட் ஆஃப் பீப்புள் அரவுண்ட் வேர்ல்ட் இன் டிஃபென்ஸ் செக்டர். ஜூன் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக துயரமான விஷயம் நடந்தது. என்னன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமோஸ், அதாவது ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அந்த சி ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து அதனால தான் கச்சா எண்ணெய்கள் பிரச்சனைகள் ஏற்கனவே போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓமன் ஒரு ஓன்டு ஷிப்ல வந்து 3 இந்தியன் செயிலர்ஸ் வந்து யூஎஸ் ஆர்மி அட்டாக் பண்ணதுல அந்த 3 இந்தியன்ஸ் வந்து செத்துருக்காங்க. இது வந்து துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து அமெரிக்கா தெரிஞ்சே செஞ்சதா இல்லை தெரியாம செஞ்சதான்றதுக்கான கேள்வி இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது அமெரிக்கா தெரிஞ்சுதான் செஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் சிஐஏ அண்ட் டீப் ஸ்டேட் இஸ் ஸோ ஹை. பிகாஸ் அவங்க கிட்டத்தட்ட 2020 ட்ரை பண்ணிருக்காங்க ரெஜிம் சேஞ்சுக்கு, நாட்டில் ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும்னு. லைக் ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் வந்தது, யூசிசி ப்ரொட்டஸ்ட் வந்தது, எஸ்ஐஆர் ப்ரொட்டஸ்ட் வந்தது. எல்லா ப்ரொட்டஸ்ட்டையும் வந்து சமாளித்து இந்தியா முன்னேறிக்கிட்டே இருக்கு. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டே இருக்கேன்னு போது தே சோ ஃப்ரஸ்ட்ரேட்டட். டைரக்டாக இந்தியாவில் அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி அட்டாக் பண்ணியிருக்காங்கன்றது தான் பல பேருடைய கணிப்பாக இருக்கு. விஷயம் தெரிஞ்சு நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இது தெரிஞ்சே தான் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இது பண்ணிட்டு தே ஹவ் நாட் அப்பாலஜைஸ்ட் ஆர் எந்த விதமான ஒரு அனுதாபத்துக்கான ஸ்டேட்மெண்ட்டும் அஃபிஷியலாக யூஎஸ் கவர்மெண்ட்லேருந்து வரல. இது வந்து இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்க முதல் சவால். வில் திஸ் கோ ஃபார் எ டைரக்ட் கான்ட்ராக்டரி ஆர் கிராஷ் பிட்வீன் இந்தியா அண்ட் அமெரிக்காவான முதல் படியாக அது இருக்கும். இது ஒரு முக்கியமான நாளாக இருக்கும். ஜூன் 10, 2026 ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கும் இந்தியன் யூஎஸ் ரிலேஷன்ஷிப்பில். இந்த ஃபாரின் பாலிசியில் எப்படி போகுன்றது, வில் யூஎஸ் டேக் ஆன் இந்தியா டைரக்ட்லி லைக் சைனா ரஷ்யா மாதிரி டைரக்டாக தாக்குமா, ஆர் தே சென்டிங் எ சிக்னலான்னு தெரியல. ஸோ இந்தியாவும் இதுக்கான பதிலடி கொடுக்கணும். பதிலடி எப்படி கொடுக்குன்னா, நம்மளும் வந்து அவங்கள மாதிரி செய்ய மாட்டோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து அமெரிக்கன் சிட்டிசன், அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து இறந்துடலாம். இந்தியாலேயோ இந்தியாவோட பார்டர்ஸ் கண்ட்ரிஸ்லையோ இல்லை ஏதோ ஒரு நாட்டிலையோ இருந்து நம்ம அதுக்கான பழி தீர்ப்போம். அதே மாதிரி நம்மளும் டைரெக்டாக இன்வால்வ் ஆகும் வரோம். அது மாதிரி காட்டுவோம் நான் நம்புகிறேன். அதுக்கான நியூஸ் வரும்போது அதுக்கான பதிவை நான் போடுறேன். ஸோ இது ஒரு ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம். ஏன்னா இவ்வளோ போர்கள் நடுவுலையும் ஒரு இந்தியர்களும் இந்திய கப்பலுக்கு சேதாரம் போது நம்ம 3 இந்தியர்கள் இறந்தது வந்து அமெரிக்கன் அட்டாக்ல வந்து. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, தே ஆர் கான் மேட். இந்தியாவை கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்தியாவுக்கு பாகிஸ்தானை ஏவி விட்டு இந்தியாவை இல்லை பாகிஸ்தானோட க்ளோஸாக இருந்து இந்தியாவுக்கு எதிராக பண்ணலான்னு பார்த்தாங்க. அதுக்கான வந்து பதிலடி வந்து யூஎஸ் ஸ்டேட் செக்ரட்டரி இந்தியாவுக்கு வரும்போது இந்தியா அவங்களுக்கு வந்து கொடுத்த ஒரு கோல்டு வெல்கம். அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறங்கும் போது யாரும் பெரிய மினிஸ்டருமே வந்து ரெட் கார்பெட்டே கொடுக்கல. அவர் இந்தியாவிலேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, கான்ஸ்டபிள் எஸ்பிலாம் வந்து அவர் வழி அமைச்சாங்க. ஒரு கான்ஸ்டபிள் எஸ்பி எஸ்ஐலாம் வந்து வழி அமைச்சாங்க. அது வந்து ஒரு ஸ்டேட், அதாவது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து 3rd மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இன் யூஎஸ். அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு அவமானத்தை இந்தியா கொடுத்ததுக்கான பதிலாக கூட இருக்கலாம். அதாக கூட இருக்கலாம், இந்தியா கொடுத்தது இருக்கலாம். ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து உள்ள என்ன நடக்குன்றதுக்கான ரொம்ப ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப கொடூரமான ஈவிரக்கட்ட ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டில் தை தெரிந்தவர் சாணக்கியர் திரு அஜித் தோவல் அண்ட் ஹிஸ் டீம், தே வில் ஹேண்டில் இட் ஃபார் பெட்டர் தென் வி எக்ஸ்பெக்ட். இதுதான் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸில் நடக்கிற இப்போதைக்கு முக்கியமான விஷயம். இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா 4வதாக பார்த்தீங்கன்னா கிரீஸு, சைப்ரஸ்
வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடுகள், அதாவது கிரீஸ், சைப்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் தி கேட்வே டு தி யூரோப்னு சொல்லுவாங்க. கிரீஸ் இஸ் தி கேட்வே டு தி யூரோப். அதுக்கு வந்து கிரீஸ்க்கு சைப்ரஸ்க்கு வந்து இந்தியா வந்து பிரம்மோஸ், பினாக்கா போன்ற இந்தியன் மேட் மிசைல்ஸ் அண்ட் ராக்கெட் மிசைல்ஸ் வந்து சேல் பண்ணுறதுக்கான டீல் சைன் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஏற்கனவே அர்மேனியாவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் டு டேக்கிள் அஜர்பைஜான். ஸோ கிரீஸ்க்கும் சைப்ரஸ்க்கும் எது கொடுக்குறோன்னா டு செக்மேட் டர்க்கி. டர்க்கி வந்து இந்தியாவுக்கு எதிராக ரொம்ப செயல்படுது. எப்படி டர்க்கி வந்து கத்தார் மாதிரி, சவுதி அரேபியா மாதிரி டைரெக்டாக நம்மக்கிட்ட மோதாமல் இன்டைரக்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. லைக் காஷ்மீர் இஷ்யூ யூஸ் பண்ணுறது, பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுற அந்த விஷயங்கள். இந்த விஷயம் நியூஸில் வந்த பிறகும் டர்க்கி ஹஸ் கம் அண்ட் ஃபாலோன் ஆன் இந்தியா ஸ்வீட்ஸில் நாங்கள் வந்து இந்தியாவோட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம். இந்தியா வந்து பிரம்மோஸ் மிசைல்கள் வந்து டர்க்கிக்கும் சைப்ரஸ் நாடுகளுக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். சைப்ரஸ் நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் ரொம்ப க்ளோஸ். ஸோ இப்போ சைப்ரஸ்ல பிரம்மோஸ் மிசைல் போச்சுன்னா தட்ஸ் ஏ சீரியஸ் த்ரெட் டு டர்க்கி. ஸோ ரொம்ப நாள் நானும் நினச்சேன் டர்க்கிக்கு வந்து நம்ம ஏன் வந்து பாடம் சொல்லாமல் இருக்கோம், அவங்களை எப்படிலாம் டேக்கிள் பண்ண. ஸோ ஒரு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களுக்கான டிப்ளமேட்டிக் டாக்ஸ் சக்ஸஸ்க்கான ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம கேள்விப்படுது. ஸோ வி ஷுட் கிவ் லாட் ஆஃப் வெப்பன்ஸ் டு தீஸ் கண்ட்ரிஸ் டு ஹேண்டில் அண்ட் டேக்கிள் நேஷன் லைக் டர்க்கி. அதெல்லாம் டர்க்கிலாம் லைக் காக்ரோச் தான். அதெல்லாம் இந்தியாவுக்கு ஈடு இணையில்லாத கண்ட்ரி. ஆனால் ஆஸ் யூஸ்வல் எனி முஸ்லீம் கண்ட்ரி வந்து தான் வந்து பெரிய இடம் நினச்சிப்பாங்க. அடி வாங்கின பிறகு தான் அவங்களுக்கு தெரியும். இந்த ஜூன் 15 வந்து இப்போதுக்கு வந்து இந்த யூஎஸும் ஈரானுக்கு வந்து பீஸ் ட்ரீட்டி சைன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சைன் ஆகிடும்ன்றாங்க. சைன் இன்னும் ஆகலை. ஜூன் 15 6 மணி இந்த பதிவு ரெக்கார்ட் பண்ணும்போது குறித்து சரி இன்னும் வந்து அஃபிஷியலாக சைன் ஆகி எந்த ரிலீஸும் பண்ணல. இந்த சைன் பண்ணாங்கன்னா நம்ம பெரிய இந்த ஆயில் பிரச்சனை வந்து ரொம்ப சீக்கிரம் முடியும். இந்தியா வந்து ஒரு $5 ட்ரில்லியன் நம்மளோட எக்கானமிக்கு ரொம்ப நல்லது. ஐ திங்க் அடுத்த 5 வருஷம் வந்து நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையிலும் போகாமல் நம்ம எக்கானமியில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அரவுண்ட் $7 ட்ரில்லியன் போயிட்டு 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி ஆகிட்டு அதற்கு பின் பல விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். என்னென்ன விஷயம் பண்ணுறது நான் ஒரு பதிவாக பிற்காலத்தில் போடுறேன். இறுதியாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் வந்து என்ன நடந்திருக்குன்னா, இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து உலகத்தின் டாப் 5 மேனுஃபேக்சரிங், அதாவது உற்பத்தி செய்யும் நாடுகளில் 5 ஃபர்ஸ்ட் டாப் 5 நேஷன் நாடுகளில் இந்தியா வந்து ஒன்றா இருக்கு. முதல் நாடு வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சைனா, 2வது அமெரிக்கா, 3rd ஜப்பான், ஜெர்மனி அண்ட் தென் இந்தியா. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து வேர்ல்டு ஜிடிபிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் கனெக்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் யூஎஸ் இருக்குது, அப்புறம் சைனா இருக்குது, தென் இட்ஸ் ஜப்பான், ஜெர்மனி அண்ட் இந்தியா. இதே வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இருக்குது, ஜிடிபி நேஷன், ஸ்ட்ராங் நேஷன், டாப் ஜிடிபி நேஷன் இது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சைலண்டான ஒரு விஷயம். பட் இட் டுக் லாட் ஆஃப் இயர்ஸ் ஃபார் இந்தியா டு ரீச் தட். இந்த 12 வருஷத்துக்கு ஆத்ம நிர்பர் பாரத் மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவோடைய முதல் படி. பட் நான் நினைக்கிறேன் இந்தியா ஷுட் பி இன் டாப் 2ல இருக்கணும். இந்தியா டாப் 3ல கொடுக்கூடாது. சைனாக்கு அடுத்தது இந்தியா இருக்கணும். டு கெட் டு வேர் சைனா இஸ் இட் மைட் டேக் அனதர் 1 decade ஆர் 15 years கூட ஆகலாம். 2040 தான் நம்ம வந்து சைனாவோட நல்ல காம்படிஷன் சைனாக்கு எதிராக போகணும். ஏன்னா இட் வில் வி ஹேவ் டு ஒர்க் ஹார்ட், ரியலி ஹார்ட் டு கெட் இன் டு தட் ஸ்பேஸ். பட் நம்ம ஜப்பான் அண்ட் ஜெர்மனியை இந்த 5 வருடங்களை தோக்கடிக்கணும். அடுத்த 5 வருடங்களில் 2035க்குள்ள யூஎஸ்யும் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம வந்து தள்ளணும். அடுத்த 5 அதுக்கு பிறகு இட் வில் பி போத் காம்படிஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா. போத் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஜிடிபி க்ரோத்தில், எக்கனாமிக்கல் க்ரோத்லையும் காம்படிஷன் வில் பி பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா தான் இருக்கும். ஸோ நிறைய ஜியோ பொலிட்டிக்ஸ் விஷயங்கள் நிறைய இந்த வாரங்களில் நிறைய நடக்குது. ஏன்னா மோடி அவர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் டூருக்கு போயிருக்காரு. பிரான்ஸ், செக்கோஸ்லோவாக்கியா அண்ட் ஆஸ்திரியா இன்ட்ரெஸ்ட் போயிருக்காரு. ரஃபேல் டீல் சைன் ஆயிருக்கா இல்லையான்றதும் அஃபிஷியல் எந்த அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஸோ லெட் சி வாட் ஹேப்பன்ஸ் நவ். இதற்கு பின் அந்த டூர்ல என்ன நடந்திருக்கு, அந்த டூர்ல நம்மளுக்கு என்ன சாதகங்கள், என்னென்ன டீல் சைன் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த அடுத்த பதிவில் நான் போடுறேன். இதுவரைக்கும் உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்து உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.